மகா சிவராத்திரியை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவு தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இதுகுறித்து உணவு தயாரிக்கும் குழுவினருடன் செய்தியாளர் ஆனந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இன்று மாலை மகா சிவராத்திரி நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இதையொட்டி நாளை காலை 6 மணி வரைக்கும் 4 கால பூஜைகள் நடைபெற இருக்குது. இதுக்காக தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர இருக்காங்க. பெரிய கோயில்ல இரவு முழுவதும் பக்தர்கள் கண் விழிச்சு சிவபெருமான வழிபடுறதால அங்க விரதம் இருக்கிற பக்தர்களுக்கு அன்னதான குழுவினர் உணவு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய கோயில்ல வர பக்தர்களுக்காக எத்தனாயிரம் பேருக்கு உணவு சமைச்சிட்டு இருக்கீங்க? என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? இது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 7வது வருஷமா இந்த அன்னதானம் ஒரு 110 பேர் கொண்ட ஒரு குரூப் அட்மின் ஆரம்பிச்சு ஒரு 10 பேர் இருந்தது 20 பேர், இப்போ 110 பேர். இந்த வருஷம் ஒரு 7வது ஆண்டா ஒரு 110 பேர் ஒரு குரூப் கொண்ட குழு அமைச்சு இந்த அன்னதானம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஏன்னா மகா சிவராத்திரிங்கிறது நைட்டு சாயந்தரம் 6 மணி மறுநாள் காலையில வரைக்கும் 4 கால பூஜை நடக்கும். நைட்டு இரவு வரவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்காது, எல்லாம் விரதம் இருப்பாங்க. அவங்களுக்காகவே அனைவருக்கும் சாப்பாடுங்கிற ஒரு எண்ணத்துல இந்த அன்னதானம் ஒரு 15,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சக்கரை சாதம், புளி சாதம், வெண்பொங்கல், சுண்டல், எல்லாத்துக்கும் லாடு, இந்த மாதிரி ஒரு சுத்தமா ஒரு முறையா கோயில் நிர்வாகத்தெல்லாம் பர்மிஷன் வாங்கி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையா இந்த வாட்டி நிறைய பேர் வந்திருக்கு. சாப்பாடுலாம் ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 15,000 பேருக்கு உணவு சமைச்சிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு இதுல பக்தர்களுக்கு கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் அங்க என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அங்க நடந்துட்டு இருக்குது அந்த உணவு பரிமாறுறதுக்கு? ரொம்ப சுகாதாரமா எல்லாமே செஞ்சிருக்கோம். நேற்று இரவுல இருந்து இந்த பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு 2 மணி அளவில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் கோயில்களை எடுத்துட்டு போயிட்டு 6 மணிக்கு சாப்பாடு எல்லாத்தையும் அன்னதானம் தொடங்க ஆரம்பிச்சிடும். அதாவது தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர இருக்காங்க. அவங்களுக்காக இங்க 15,000த்துக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 15,000த்துக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு தூய்மையான முறையில இந்த புளி சாதம், சக்கரை சாதம் உள்ளிட்ட உணவு தயாரிக்கப்பட்டு வருது. தஞ்சையிலிருந்து செய்தியாளர் ஆனந்த். பர்வதமலை ஏறுவது